பெரியோர்களே, மேடையிலும் மேடைக்கு முன்பும் அமைந்திருக்கக்கூடிய அனைத்து தோழர்களுக்கு மாலை வணக்கம். பார்வையாளனாகத்தான் வந்தேன், திடீர்னு மேடை ஏற்றிட்டாங்க. ஸோ கருப்பு சட்டைகளுக்கு மத்தியில் ஒரு வெள்ளை சட்டையாக இருந்தாலும் எண்ணத்தில் சித்தாந்தத்தில் நான் கருப்பு என்பது சொல்லி தெரிய வேண்டியதில்லை உங்களுக்கு என்பதை சொல்லி, நம்முடைய இனமான ஆசிரியர் அவர்களுக்கு, தந்தை பெரியார், இன்னைக்கு தமிழ்நாடு என்னவா இருக்குது அப்படி இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் அப்படிங்கிறது இது நடந்துகிட்டு இருக்கிற நேரத்தில் இன்னைக்கு காலையில் நீங்கள் நியூஸில் பார்த்துருப்பீங்க. ஆந்திராவில் நீங்கள் வேற ஒரு நியூஸை நினச்சிருக்கிறீங்க. ஆந்திராவில் பவன் கல்யாண் ஒருத்தர் வர்ணாசிரம தர்மத்தை பாதுகாக்கிறதுக்குன்னு தனியாக ஒரு படையை கட்டியிருக்கிறாரு. அது நடந்துகிட்டு இருக்கும்போதே தமிழ்நாட்டில் இன்றைக்கு கருஞ்சட்டைகள் அதற்கு எதிராக பெருந்திரளாக திரண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமான ஒன்று. இப்போ நான் எனக்கு முன்னாடி பேசினா எல்லாம் நிறைய பேசினாங்க. நான் இங்கே பெரியார் அதை சொன்னார், இதை சொன்னார், அப்படி சொன்னார், இப்படி சொன்னார்னு சொன்னால் அது கொல்லந்தேரில் ஊசி விட்ட மாதிரி இருக்கும். எல்லாம் கருப்பு சட்டைகள். நான் ரொம்ப யதார்த்தமாக 2-3 விஷயத்தை பேசிட்டு போயிடுறோம். இது இங்கே இருக்கக்கூடிய தோழர்களுக்கு கூட இல்லை, இதை இணையத்தின் வழியாக யூடியூப் வழியாக பார்க்கக்கூடிய மற்ற நம்முடைய சொந்தங்களுக்கும் ஆங்காங்கே இருந்து இதை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் 2 பிரச்சனை நம்ம பேசுவோம். இப்போ சமீபத்தில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? லட்டு பிரச்சனை வந்துச்சு இல்லையா? திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பை கலந்துட்டாங்கன்னு ஒரு பொருளையை கிளப்பி ஒரு பெரும் பஞ்சாயத்தை கூட்டினாங்க. அப்போ நான் ஒரு கேள்வி எழுப்பினேன். திருப்பதி லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தால் எது வர்ணாசிரமங்கிறதுக்கு சொல்றேன், எது வர்ணாசிரமோ, சூத்திர ஹிந்துவாக அவன் யாரை பார்க்கிறான், அவன் யாருங்கிறதுக்கான வித்தியாசத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? உள்ளபடியே லட்டுல மாட்டு கொழுப்பு கலக்கப்பட்டிருந்தா என்னுடைய தனிப்பட்ட பார்வை, என் தனிப்பட்ட பார்வையில் அது கண்டிக்கத்தக்கது. சரி, அது ஏற்புடையது அல்ல. ஏன்னா வெங்கடாஜலபதி வெஜிடேரியன் ஜாமி அப்படி வச்சுப்போம். அப்போ ஒரு வெஜிடேரியன் ஜாமிக்கு நான் வெஜிடேரியனை படைச்சது தப்பு அப்படின்னு சொல்லி படைச்சதாக ஒரு பொருளையை கிளப்பி பிரச்சனை பண்ணிட்டான். அதை இந்தியா முழுவதும் ஒரு பெரிய பிரச்சனையாக மாற்ற முடிந்தது அப்படின்னு சொன்னா, வெஜிடேரியன் சாமிக்கு நான் வெஜிடேரியன் படைச்சது தப்புன்னு சொன்னா, எங்கூர்ல சொடலமாடனுக்கு ஐயனாருக்கும் சாப்பாடே நான் வெஜிடேரியன் தான், கிடாவும் கோழிக்கறியும் தான். ஒரு அம்மையார் இருந்தாங்க இல்லையா, வாழ்ந்து மறைந்து விட்டார் செல்வி ஜெயலலிதா அவர்கள். ஒரே நாள் ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சட்டம் போட்டாங்க. இப்ப நான் வெஜிடேரியன் ஜாமிக்கு நான் வெஜிடேரியன் படைக்கக்கூடாது, நாளையிலிருந்து சக்கர பொங்கலும் புளியோதரையும் தான் படைக்கணும்னு அந்த அம்மா சொன்னப்ப இந்துக்களின் பாதுகாவலர்லாம் எங்கடா போய் ஒளிஞ்சிருந்தீங்க இல்லையா? இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த மாதிரி சூத்திர ஹிந்து எல்லாம் இந்து இல்லைன்னு தள்ளி விட்டுருங்க, பிரச்சனை இல்லை. நீங்க 3% மட்டும் ஹிந்துன்னு சொல்லிக்க, பிரச்சனை இல்லை. யாரெல்லாம் கோயில ஆடு கோழி வெட்டுறானோ, இந்த மாதிரி இருக்கானோ, அவன்லாம் ஹிந்து இல்லைன்னு சொல்லிட்டா பிரச்சனை இல்லை. இப்ப நாம பேசுறது கருப்பு சட்டைகளுக்கு கடவுள் இல்லை என்று சொன்னாலும் இவனுக்கான உரிமையும் சேர்த்து யார் பேசிக்கிட்டு இருக்கோம்? நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அந்த உண்மையை இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தர் பேசினார்ல தோழர், இனமான உணர்வு இல்லாத தண்டச்சோறு அப்படின்னு சொல்லி திட்டினார், உரிமையோட திட்டினாரு. எந்த உணர்வும் இல்லாத சூத்திர ஹிந்துக்களுக்கு சேர்த்து நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்? சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்ப யாரு ஹிந்துக்களின் பாதுகாவலர் ஆயிட்டா பாருங்க. கோயிலுக்குள்ள வராதேன்னு ஒருத்தன் நிப்பாட்டினவன் ஹிந்துக்களின் பாதுகாவலர் ஆயிட்டான். ஏன்டா இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு பெரியார் கேட்டாரு. அதன் பிறகு பெரியாரின் பெருந்தொண்டர்கள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஏன்டா இவெல்லாம் கோயிலுக்குள்ள வரக்கூடாதுன்னு கேட்ட நம்மளை ஹிந்து விரோதிங்க, கோயிலுக்குள்ள இவெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னவன் ஹிந்துக்களின் பாதுகாவலர் ஆயிட்டான். இது என்ன கான்செப்ட் இல்லையா? ரொம்ப சிம்பிளா யோசிச்சு பாருங்க. நாம தான் அவனை கோயிலுக்குள்ள கூட்டு போகணும்னு சொன்னோம், வரக்கூடாதுங்கிறான். வந்தா தீட்டாயிருன்னு சொன்னான். ஏன் தீட்டாயிரும் தானே நம்ம கேட்டோம். பெரியார் அப்படித்தானே கேட்டாரு. அவருக்கு கடவுள் இல்லைன்னாலும் அவர் இவங்க கடவுள் நம்பிக்கை மதிச்சார்ல. இப்ப வரைக்கும் அந்த பிரச்சனை தொடர்ந்துகிட்டு இருக்கு. நான் 2 உதாரணம் சொல்றேன். நம்ம ஹெச் ராஜான்னு ஒரு சயின்டிஸ்ட் இருக்கிறாரு. அவர் சமீபத்தில் ஒரு பேட்டி வைரல் ஆச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. சிதம்பரம் நடராஜர் கோயில்ல தீட்சிதர்கள்லாம் கிரிக்கெட் விளையாடுறான் உள்ள. அது ஒரு பெரிய சர்ச்சையாச்சு. நம்ம விடுதலை சிறுத்தைகள் தோழர் போய் அதை படம் எடுத்து, ஏன்டா கோயிலுக்குள்ள கிரிக்கெட் விளையாடுறே, இது என்ன கிரிக்கெட் மைதானமாடான்னு கேட்டார். அதை பத்தி ஹெச் ராஜாட்ட செய்தியாளர்கள் கேட்குறாங்க. ஹெச் ராஜா சொல்றாரு, விளையாடட்டுமே, என்ன தப்புங்கிறேன். அவ என்ன கருவறைக்குள்ளேயே விளையாண்டா? கருவறைக்குள்ளேயும் விளையாண்டா, அது வேற விளையாட்டு, அதை விட்டுருங்க. அது வீடியோலாம் வந்திருக்குது, நம்ம அதை இங்க பேச வேண்டாம். கருவறைக்குள்ளேயா கிரிக்கெட் விளையாண்டா? கோயிலுக்குள்ள தானே விளையாண்டான்ட்டாரு. யாரு? ஹெச் ராஜா.
இப்போ நம்ம பயலுக்கெல்லாம் பிடிச்சிட்டான். சரிறாங்க வா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நீ என்ன சொன்ன, மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த மண்டபத்துக்குள்ள கோயிலுக்குள்ள கடை வச்சிருக்கிறாங்க. கடை வச்சிருக்கிறது யாரு? ஹிந்து. கோயிலுக்குள்ள வர்றது யாரு? ஹிந்து. கோயில் ஹிந்து கோயில், கடை வச்சிருக்கிறவன் ஹிந்து, சாமி கும்பிட வர்றவன் ஹிந்து, அங்க வந்து வளையல் பொட்டு மஞ்சள் வாங்குறவன் ஹிந்து. இப்ப ஹெச்ராஜா என்ன சொன்னாரு? கோயிலின் புனிதத்தை கெடுக்கிறீர்கள், கோயிலுக்குள்ள கடை வைக்கலாமான்னு கேட்டார். ஏன்னா கடை வச்சிருக்கிறவன்லாம் சூத்திர ஹிந்து, அதனால கடையை காலி பண்ணுங்கிறாரு. கிரிக்கெட் விளையாண்டவன்லாம் தீட்சித ஹிந்து, பார்ப்பன ஹிந்து, அதனால விளையாண்டா என்ன தப்புங்கிறாரு. நீங்க திருப்பியும் புரிந்து கொள்ளுங்கள், இறை நம்பிக்கையுள்ள ஹிந்துக்களே, ஆங்காங்கே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஹிந்துக்களே, உங்கள் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து குரல் கொடுக்கக்கூடிய இயக்கம் திராவிடர் கழகம், உங்கள் உரிமைகளுக்காகவும் சேர்ந்து போராடக்கூடியவர்கள் கருஞ்சட்டைக்காரர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். கடவுள் இல்லை என்பது அவர்களுடைய அறிவியல் பார்வை. ஆனா கடவுள் இருக்குன்னு நம்புற உன்னுடைய உரிமையை பாதுகாக்க போராடியது யார்தான்? இந்த கருப்பு சட்டைகள் என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ளுங்கள். அதற்காகத்தான் இந்த ஆர்ப்பாட்டம். சமீபத்தில் 2-3 வீடியோ நீங்க வைரல் ஆச்சு யூடியூப்ல, நீங்க பார்த்துருப்பீங்க. எவனுக்குமே அது ஏன் அவ்வளவு கோபம் வரலன்னு தெரியல. அதுல ஒருத்தர் சொன்னாரு, இப்போ தமிழ்நாடு காவல்துறை கைதே பண்ணிச்சு ஒருத்தரை. இன்னொருத்தர் பேசினாரு என்கிட்ட, அவரை தான் கைது பண்ணாங்க. நான் மதுரையில் போகும்போது அங்கே அவர் சொன்ன வார்த்தை, அவர் கொச்சையா சொன்ன வார்த்தை, நம்ம அப்படி பயன்படுத்த மாட்டோம், அவர் பயன்படுத்தின வார்த்தையை அப்படியே பயன்படுத்துறேன். ஒரு வண்ணா அப்படிங்கிறார். ஒரு வண்ணா அவன் துணி வெளுப்பான். அவர் சொல்றாரு, என் வார்த்தை இல்லை அவர் வார்த்தை. அவன் பையனுக்கு, அவன் இவன் தான் பேசுறாரு, அவர்னு கூட சொல்ல, அவன் பையனுக்கு வேலை கேட்டு என்கிட்ட வந்தான். நான் சொன்னேன், எதுக்குடா உனக்கு இந்த வேலை, உன் குலத்தொழிலையே செய்யு, இந்தியாவில் மட்டும்தான்டா இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குது, குலத்தொழிலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை இருக்குது, நீ எதுக்கு பிஏ படிச்ச உன் பையனுக்கு என்கிட்ட வேலை கேட்டு வர்றேன்னு சொன்ன, அவனை நீ நம்புற. ஏன்டா பிஏ படித்தவன் அவங்க அப்பா வேலையை தான் செய்யணுமாடா, அவங்க தாத்தா வேலையை தான் செய்யணுமாடா, செருப்பு தான் தைக்கணுமா, சலவை தொழில் தான் செய்யணுமா, குடும்ப தொழில் தான் செய்யணுமா, அவங்க வேலைக்கு போகக்கூடாதான்னு சொல்லி போராடி இடஒதுக்கீட்டை பெற்றுக் கொடுத்து, அவர்களுக்கான வாழ்வாதார உரிமையை பெற்றுக் கொடுத்து, அவர்களுக்கான வேலை வாய்ப்பை உறுதி செய்த கருப்பு சட்டைகளை நீ ஹிந்தி விரோதின்னு சொன்னேன்னா, நான் இப்படி சொல்லி முடிச்சிடறேன். இந்த அரங்கில் சொல்லணுமான்னு எனக்கு தெரியல, இப்படி சொல்லி முடிக்கிறேன். நீ நம்புற கடவுளால கூட உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.